உலகெங்கும் உள்ள இறைவனர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்கு யூனிக்காக ஸ்பெசிஃபிக்காக எக்ஸ்க்ளூசிவாக நட்சத்திர பலாபலங்கள் பார்த்துட்டே வரும். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால், சந்திரன் நாளுமே தன்னகத்தே வைத்திருக்கக்கூடிய திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு. திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படியெல்லாம் இருக்க போகுது, என்னெல்லாம் பண்ண போகுது. நட்சத்திரம் தான் ஊரெல்லாம் சுற்றிட்டு வருவார். நான் சொல்லியிருக்கேன் 27 இடத்துக்கும் போயிட்டு அவர் வர்றதுக்குள்ளே அவருக்கு போதும் ஆகிடும். பட் மிஸ்டர் ராசிநாதன் அழகாக 3ஆம் இடத்தில் உயரமாக அமர்ந்திருக்கிறார். எப்பயுமே நான் சொல்ற மாதிரி நடுநாயகமான நட்சத்திரத்துக்கு கனம் அதிகம். அந்த வகையில் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை திருப்பு முனை ஏற்படக்கூடிய, செல்வங்கள் சேரக்கூடிய, குவியக்கூடிய மாதமாக இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய பெயர், புகழ், அந்தஸ்து. ஏன்னா ராசிநாதன் 3ஆம் இடத்துல இருக்கிறதே தைரிய வீரிய விஜயஸ்தானத்தை இண்டிகேட் பண்ணும். அதை தாண்டி அங்க இருந்து குருவுடைய பார்வை, வேற என்ன சாமி வேணும்? கேட்டது கேட்காது கேட்டுட்டு இருக்கிறது எல்லாத்தையும் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு ஒருவேளை உங்க தசா புத்தியும் அதுக்கு ஒத்துழைக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக கோடீஸ்வர யோகம் தான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு எனக்கு தெரிந்து இந்த தடவை ஒரு 6 விதமான விஷயங்கள் நடைபெறலாம் என்று அனுமானிக்கலாம். முதல் விஷயம், பெயர், புகழ், கௌரவம் கிடைக்கும். கீர்த்தி, செல்வாக்கு எல்லாம் கிடைக்கும். 2வது, நிறைய டிராவல் பண்ண வேண்டியிருக்கும். அலைச்சல் மூலமாக ஒரு அனுகூலம். நிறைய டிராவல் பண்ணுறது, நிறைய இடத்துக்கு டிராவல் பண்ணுறது எல்லாம் நடக்கும். 5ஆம் வீட்டு அதிபதி 8ஆம் இடத்துல போய் அமர்ந்து கேதுவோடு இணைகிறார். அங்கிருந்து 2ஆம் இடத்திற்கு பார்வை கொடுக்கிறார். பாவ், செம்மையான அமைப்பு. கிட்டத்தட்ட 18 வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய இந்த ஒரு அமைப்பு இப்போ வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கு. 5ஆம் இடம்னாலே மந்திர வித்தை, 5ஆம் இடம்னாலே இறையருள், 5ஆம் இடம்னாலே ஹோமம், 5ஆம் இடம்னாலே பூர்வீகம், பூர்வ புண்ணியம். 5ஆம் இடத்துக்கு நிறைய வேல்யூ இருக்கு. அந்த 5ஆம் இடத்து அதிபதி போய் கேதுவோடு 8ல் சேர்ந்திருக்காரு. அந்த கேது அப்படின்னு உடனே தடை கொடுப்பாரு, தாமதம் கொடுப்பாரு. இல்லைங்க, ஒரே ராசியை நம்பதுலேயே பாருங்க. சில பேர் நடந்துச்சுன்னு போடுவீங்க, சில பேர் நடக்கலன்னு போடுவீங்க. இப்போ பலன்கள் மாறப்போதா? இல்லை. கோயிலுக்கு போவீங்க, சில பேர் போனேன், ஐயோ முருகன் காப்பாற்றிட்டாம்பாங்க. ஏன் தான் போனேன்னு சொல்ல, இவ்வளோ செலவு வந்துச்சு, கோவில் போனதுலேருந்து எனக்கு சரியில்லைம்பாங்க. அப்போ கோவில் பிரச்சனையா? எந்த கோவில் நமக்கு ஏற்றது என்பது நம்மளுடைய உணர்வுக்கும் உயிருக்கும் உயிர்ப்புக்கும் அந்த இடத்துல போதுமானதாக எனர்ஜி ரிசீவ் பண்ணக்கூடிய சக்தி இல்லை என்பது தான் உண்மை. அதுக்காண்டி கோவில் இருக்கிற சக்தியோ மற்றதோ விரயம் கிடையாது. அது மாதிரி திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை நான் சொல்கிற எல்லா பலனும் 100 விழுக்காடு நடக்கும். ஒருவேளை நடக்காமல் போச்சுன்னா நம்ம வாங்கிட்டு வந்த நேரம் அப்படி, நம்ம பிறந்த டைம் அப்படி. அதுதான், மற்றபடி வேற ஒன்றுமே கிடையாது. ஏன்னா தசா புத்திகள் நல்லா இருந்தாலுமே கோச்சார கிரகம் அபரிவிதமாக இருக்கு. இந்த சுக்கிரன் கேது காம்பினேஷன் அதுதான் பெண் தெய்வத்தின் மீதான ஒரு ஈர்ப்பை கொடுக்கக்கூடிய வழிபாடு. அதே சுக்கிரன் கேதா அக்காவோட, தங்கச்சியோட, அத்தையோட, மூத்த பிள்ளைங்களுடைய ஏதோ ஒரு சண்டை சச்சரவை கொடுக்கும். குலதெய்வத்துடைய ஆசி சுக்கிரன் கேது இருந்தால் அந்த வீட்டில் பெண் தெய்வம் குலதெய்வமாக இருக்கும். இல்லை அவர்கள் பெண் தெய்வத்தை வழிபாடு செய்பவர்களாக இருப்பார்கள். இல்லை அவங்க அம்மா வீட்டு தெய்வம் பெண் தெய்வமாக இருக்கும். கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா கூட அவங்க அம்மா வீட்டு பெண் தெய்வம் குலதெய்வம் பெண் தெய்வமாக இருக்கும். இதைத்தான் சுக்கிரன் கேது இண்டிகேட் பண்ணுது. அது காலப்புருஷனுடைய 5ஆம் வீட்டில் அமர்ந்து டைரெக்டாக அவங்களோட 2ஆம் இடத்தை பார்க்கறது அப்படின்றது வாக்கு வன்மையை கொடுக்கும். உக்கிர தெய்வம் தான் முனீஸ்வரன், கருப்பசாமி, இந்த மாதிரி தெய்வங்கள், உக்கிர தெய்வங்கள். அதுதான் சனியை இண்டிகேட் பண்ணது. போய் 3ஆம் இடத்துல உட்காந்து அதோட ஒரு வீரியம், அதோட ஒரு தைரியம். மொத்தத்தில் குலதெய்வத்துடைய ஆசை, குலசாமியோட ஒரு கருணை, எங்கே போனாலும் நான் இருக்கேன், நீ கவலைப்படாமல் போ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரணி, அப்பாவினுடைய ஆசீர்வாதம். இதெல்லாம் இந்த தடவை திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு மிகச்சரியான முறையில் இயங்கி கொண்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அல்டிமேட்டாக இருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் சொன்ன மாதிரி கோவில் திருவிழாவில் கலந்துக்கிறது, கோவிலோட போயிட்டு வருது, ஹோமங்களில் கலந்துக்கிறது, கோவில் கன்ஸ்ட்ரக்ஷன் யாராவது பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது உதவிகள் கொடுக்கறது, உங்களுக்கான சுய அடையாளம் என்று சொல்லக்கூடிய இந்த 4ஆம் இடத்துல போய் அப்படி அமர்ந்திருக்கக்கூடிய தன்மை. ஸோ 4ஆம் வீட்டு அதிபதி போய் 5ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். இந்த 4ஆம் வீட்டு அதிபதி போய் 5ல் அமரும் போது என்னன்னா, நான் புகழுக்காக சில செலவை மேற்கொள்வேன். எனக்காக, என்னுடைய எண்ணத்திற்காக, நான் அப்படின்ற விஷயத்துக்காக. 5ஆம் இடம்னா புகழ்ச்சி, பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் நான் சொல்லிட்டே இருப்பேன். அப்போ 4ஆம் வீட்டு அதிபதி போய் 5ல் உட்காந்தா என்ன ஆகும்னா, புகழுக்காக சில விஷயங்கள் பண்ணுறேன். இல்லை நம்மளை பற்றியே நம்ம புகழ்ந்துக்கிட்டே இருக்கிறது, இல்லை அடுத்தவர்கள் புகழ வேண்டும் என்பதற்காக சில விஷயங்கள் செய்வது, இதெல்லாம் இந்த தடவை நடக்கும். அப்போ என்ன, அடுத்தவங்களுக்கு கொஞ்சம் அப்படியே ஷோ ஆஃப் காட்டணுன்ற எண்ணம் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இயல்பாகவே இந்த மாதம் அதிகரிக்கும்.
அதுவும் எக்ஸ்பெஷலி எனக்கு தெரிஞ்சு 25 26 தேதிக்கு அப்புறம் அப்படியெல்லாம் வேணாம், கணக்கே எடுத்தோன்னா 16 17 தேதிக்கு அப்புறமே நிறைய பேருக்கு ஷோ ஆஃப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள். திருவோணத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா 4 பேர் பார்க்க வேண்டும், 4 பேர் மதிக்க வேண்டும். நான் யார் தெரியுமா, அப்படிப்பட்ட ஆள் தெரியுமா அப்படின்னு காட்டுறதுக்காக சில செலவுகள் மேற்கொள்ள வேண்டும். இல்லையா, உங்களை பார்லர் போயிட்டு அது போயிட்டு இது போயிட்டு அழகுபடுத்திட்டு ஒரு இடத்துக்கு போகிறது, அதன் மூலமாக சின்ன சின்ன விரயங்கள் வருது. இதெல்லாம் இந்த தடவை நடப்பதற்கான வாய்ப்புகள் 100 விழுக்காடு திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு. ஹெல்த் வைஸ் முதுகு தண்டு வடம் வயிறு பல்லு இது 3ஐயும் கவனமாக பார்த்துக்கணும். ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி லேசினஸ்ஸாகவே இருக்கும். அலைச்சல் மூலமாக அனுகூலம்னா, அலைச்சல்னா எப்படி இருக்கும், டயர்டாகவே இருக்கும். மல்டி விட்டமின் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதை கொஞ்சம் எடுத்துக்க வேண்டிய காலகட்டம் திருவோண நட்சத்திரக்காரர்கள். ஏன்னா ஆல்மோஸ்ட் 2ஆம் இடத்தை டைரெக்டாக சுக்கிரன் கூடிய ராகு பார்க்குறாரு. துர்க்கை வழிபாடு மட்டும்தான், சண்டி வழிபாடு மட்டும், வேறு வழியே இல்லை. இந்த மாதம் ஓம் தும் துர்காய் நமக்கு, ஓம் தும் துர்காய் நமக்கு, ஓம் தும் துர்காய் நமக்கு சொல்லிக்கிட்டே இருங்க. எப்பேற்பட்ட பிரச்சனையும் சரியாக போகும். நிறைய முருகனோடு கனெக்ட் ஆகும். முருகன் வழிபாடு, முருகனுடைய அமைப்பு இதெல்லாம் தத்துவமாக பேசும். 4ஆம் வீட்டதிபதி போய் 5ல் உட்காந்துருக்காரு அப்படின்னா அவர் திரும்ப தான் வீட்டுக்கு தானே பார்வை கொடுக்குறாரு அப்படின்ற போது இதெல்லாம் எடுத்து பார்த்தோன்னா அடுத்தவனுக்கு அட்வைஸாக பண்ணுவோம். இந்த தடவை பாரு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், இதை அட்வைஸ் பண்ணுற மாதிரியான ஸ்டேட்டஸ் வைக்கிறது, அட்வைஸ் பண்ணுற மாதிரி எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிறது, இதெல்லாம் இந்த தடவை நடக்கும். சுய லாபத்திற்காக சில விடயங்களை மேற்கொள்ள வேண்டிய காலகட்டமாக இந்த தடவை இருக்குது. ஸோ புகழ் தேவை தான் வாழ்க்கையில், அதுக்கு ரொம்ப பணம் செலவு பண்ணுமான்றதை மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். ஷோ ஆஃப் பண்ணுறதன் மூலமாக எதாவது லாபம் கிடச்சா தாராளமாக பண்ணுங்கள், வேறு வழியில். இப்போது நடிகர்களாக ஷோ ஆஃப் பண்ணால் தான் அவர்களை காட்டிக்கொள்ள முடியும். அதனால் அதெல்லாம் பண்ணுறீங்களா 100 விழுக்காடு ஓகே, தாராளமாக பண்ணுங்கள். அப்படி இல்லாத பட்சத்தில் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். மற்றபடி எல்லாம் சூப்பராக இருக்குது. ஹெல்த்லேயும் சரி பணத்துலேயும் சரி கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா போதும். மற்றபடி பிரபஞ்சம் நீங்கள் சொல்லக்கூடிய சொல்லை கேட்கக்கூடிய அமைப்பில் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. எதை மனசை போட்டு குழப்பிக்க வேண்டாம். தேவையில்லாமல் 4 பேர் காசை பேசுவாங்க, காதலே வாங்காதீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்கள் வளர்ந்துட்டீங்கன்னு அர்த்தம். இந்த காதில் கேட்டு இந்த காதில் போயிட்டே இருங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் மகர ராசிக்காரர்களுக்கு அல்டிமேட்டாக இருக்குது. அது திருவோணத்துக்கு சொல்லவே வேண்டாம். சிவராஜ யோகத்தோடு கூடிய ராஜபார்வை, வேறு லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் குரு கொடுக்குறாரு. முறையாக சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா ஜெயிச்சுக்குவீங்க. படிக்கிற பிள்ளைங்களுக்கு எப்படி இருக்கும், சூப்பராக இருக்கும். 2ஆம் இடத்துல ராகு, அந்த ராகுக்கு சுக்கிரனுடைய பார்வை, வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். 10வது தலைக்கு மேலே அப்படியே சூரியனும் குருவும் பார்க்கறதுனால நீங்கள் சொல்லி கொடுத்து 4 பேருக்கு மார்க் எடுப்பாங்க. நான் தான் கிளாஸில் லீடர் அப்படின்னு பிள்ளைங்க சொல்லும். அந்தளவு பிள்ளைங்க கொஞ்சம் பொறுப்புணர்வோடு நடந்துக்குவாங்க. திருவோண நட்சத்திரக்காரர்களுடைய குழந்தைகளாக இருந்தாலும் சரி, இல்லை திருவோண நட்சத்திர குழந்தைகளாக இருந்தாலும் சரி, இந்த கொஞ்சம் பொறுப்பு அதிகரிக்கும். தன்னோட சுய வாழ்வை தெரிஞ்சு உணர்ந்து சில விஷயங்கள் மேற்கொள்வார்கள். கொஞ்சம் கோவம் வரும் பிள்ளைங்களுக்கு, அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணும். செவ்வாய் 4ஆம் இடத்து அதிபதி போய் 5ல் உட்காந்துருக்கும் போது கொஞ்சம் கத்துறது, கோவப்படுறது, 5ஆம் இடம்லாம் குழந்தைங்க தான். அப்போ இதெல்லாம் நடக்கும், அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். 20 வயதுலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய திருவோண நட்சத்திரக்காரர்கள் திருப்பங்கள் அமையும் வாழ்க்கையில். திடீர் திருப்பங்கள் அடையும். திடீர்னு ஒரு நல்லவே நடக்கும். 8ஆம் வீட்டு அதிபதி போய் 7ல் உட்காந்துருக்காரா, இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு திடீர்னு யாரையாவது சந்திப்பு வரட்டும் மாதம். 2ஆம் திருமணத்திற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். விட்டு போன நம்பர் நம்மளை தேடி வருவார். திடீர்னு ஏதாவது ஒரு நிகழ்வு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டோம், அன்எக்ஸ்பெக்டடாக சில விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை இந்த மாதம் உங்களுக்கு கொடுக்கும். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, அதை பற்றி ஒரி பண்ண வேண்டாம். 40 வயதுலேருந்து 60 வயது கூடிய திருவோண நட்சத்திரக்காரர்கள் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் புகழுக்காக சில விஷயத்தை மேற்கொள்வதால் நிப்பாட்டிக்கும். இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, திரும்ப அதையும் மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கும். எப்பவுமே சுயம் இப்போ ஏன்னா மகரமே நான் இப்படி தான் சொல்லிட்டு போயிட்டே இருக்கக்கூடிய ஆளுங்க தான். அவங்ககிட்ட போயிட்டு இதெல்லாம் தெரியாது. இந்த தடவை நீங்கள் எதுக்காவது ஒன்று இது பண்ணிங்கன்னா அது உங்கள் அடையாளமாக மாதிரி அதுக்காகவே நீங்கள் போராட வேண்டி இருக்குன்றதை புரிஞ்சுக்கோங்க. நிறைய பெயர், நிறைய புகழ், நிறைய அந்தஸ்து 40 வயது தாண்டி திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு வியத்தகு வெற்றி, விஸ்வரூப வெற்றி, செலிபிரிட்டி யோகம் தான். எல்லா இடத்துலையும் உங்கள் பேர் வர்றது, எல்லா பக்கமும் நீங்கள் இருக்கிறதுன்ற மாதிரி ஒரு முதன்மைத்துவமான முத்திரை பறிக்கக்கூடிய ஆளாக இருப்பீர்கள். அது ரொம்ப சரியான அமைப்பில் இருக்குது. அடுத்தவங்களை பார்த்து சூடு போட்டுக்கிற விஷயத்த மட்டும் விட்டுட்டிங்கன்னா போதும். தேவையில்லாமல் ஒவ்வொருத்தவங்களும் யூனிக், ஒவ்வொரு விஷயமும் யூனிக். ஏன்னா இந்த ராகுவோட சேர்ந்த சுக்கிரன் கேது காம்பினேஷன் அப்படின்றது, அவர் 5ஆம் வீட்டு அதிபதி. அவர் போய் 8ல் உட்காந்து சில விஷயத்த டைரெக்டாக 2ஆம் இடத்துக்கு பார்வை கொடுக்கும்போது வருமானத்திற்காக அடுத்தவர்கள் வழியை ஃபாலோ பண்ணலான்ற எண்ணம் வரும்.
அது ஒருவேளை தசாபுதி நல்லா இருந்தால் சக்ஸஸ் ஆகும், இல்லை அப்படின்னா நம்மளே போட்டு தள்ளிட்டோம். எத்தனை நாளைக்கு காப்பி அடித்து பாஸ் பண்ண முடியும்? அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க. மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியில் ஃபில் பண்ணணும், இல்லை மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்து சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் புக் படிங்க, அடுத்த படிங்க, இதை படிங்க, அதை பார்த்து இருக்கக்கூடிய விஷயத்த ஃபாலோ பண்ணுங்கள். தேவையில்லாமல் உங்கள் ஃப்ரெண்டு இல்லை உங்கள் கசினு உங்களுக்கு தெரிஞ்சவங்க பண்ணுற விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த தடவை அதற்காக ஒரு ஒன்றா அது சம்மந்தமாக மெனக்கிட வேண்டியிருக்கும், இல்லை அதில் ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்றதை புரிஞ்சுக்கோங்க. ஓகே. 60 வயது தலை திருவோண நட்சத்திரக்காரருக்கு ஆரோக்கியம் மேன்மை கிடைக்கும். ஹெல்த் வைஸ் இந்த பிரச்சனை சரியாக நிறைய பேருக்கு வாயில் வந்து கொஞ்சம் லைட்டாக புண்ணு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் பார்த்துக்கோங்க போதும். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை திருப்பங்கள் நிறைந்த மாதமாக, திரும்பும் திசையெல்லாம் உங்கள் புகழ் பாடக்கூடிய மாதமாக, தெவிட்டாத சந்தோஷம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இணைந்தே வளர காத்திருக்கிறது. ஓகே. திருவோண நட்சத்திரக்காரங்க என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும்? அம்பிகை வழிபாடு அல்லல்களை தீர்க்கக்கூடிய வழிபாடாக இருக்கும். அதை தாண்டி நான் சொன்ன மாதிரி இந்த கருப்பசாமி முன்னி சொன்ன மாதிரி காவல் தெய்வங்களுடைய வழிபாடு, உக்கிர தெய்வங்களுடைய வழிபாடு உங்களை உச்சாணி கொம்புல கொண்டு போய் உட்கார வைக்க ரொம்ப நல்லா இருக்குது திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு. திருவோண நட்சத்திரக்காரங்க இந்த தடவை என்ன பார்ப்பீங்க அப்படின்னா, திருவோண நட்சத்திரக்காரங்க நிறைய இந்த தடவை குதிரை பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள். நிறைய குதிரை பார்ப்பதற்கான யோகம், நிறைய மாடு பார்ப்பதற்கான யோகம் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் வந்து அமைய போகுது. நீங்கள் குதிரை பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக ஓடி அதை பற்றி யோசிக்காதுன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் மாடு பார்த்தீங்கன்னா அசைப்பட்டுக்கிட்டே இரு, தேவையில்லை வடத்தோட பார்த்து நீ சூடு போட்டுக்காத, உனக்குள்ளேயே நீ அசை போட்டு என்ன பண்ணணும்னு யோசி அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையாக இருக்குது. ரெண்டு பார்த்தாலும் இந்த தடவை கொஞ்சம் நான் சொன்ன விடயங்களில் கவனமாக இருந்தால் போதும். சூப்பராக இருக்குது திருவோணத்திற்கு.